கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஹிந்து நடுப்பக்கத்தில் ஒரு ஆங்கில கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது. அதோடைய தலைப்பு ஒய் அப்பர் காஸ்ட் சப்போர்ட் மேட்டர்ஸ் ஃபார் த பிஜேபி. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் உயர் சாதியினரின் ஆதரவு தேவை அல்லது முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு. திடீர்னு இந்த மாதிரியான ஒரு கட்டுரைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. அதையும் நம்ம கொஞ்சம் தீவிரமாகவே ஆராய்வோம். இந்த கட்டுரை இந்த மாதிரி தான் ஆரம்பித்து போகிறது. கடந்த சில வாரங்களாக இந்தியாவில், நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா இப்படி ஒன்று நடந்திருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இது முக்கியமாக நான் கையில் எடுத்துருக்கேன். கடந்த சில வாரங்களாக இந்தியாவில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசியுடைய ரெகுலேஷன் 2026 ஒரு சில கட்டுப்பாட்டு விதிகள் அது வந்திருக்கு. அந்த விதிகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, அது என்ன, ப்ரொமோஷன் ஆஃப் ஈக்விட்டி இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுதான் விதி. இந்த விதி பலவேறு உயர் சாதி, இந்த உயர் சாதி, தாழ்ந்த சாதி, தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், இது எல்லாமே டபுள் கோட்ஸ். ஏன்னா அந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு இணையான வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன். அதனால நான் உயர், நான் மேல், கீழ் அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்துட்டு இருக்கேன். உடனே கமெண்ட்ல நமக்கு நிறைய நண்பர்கள்லாம் இருக்கீங்க, போட்டு தாக்கிடுவீங்க. அதுக்காக விளக்கி சொல்கிறேன். எங்கெல்லாம் இங்கே அப்பர் காஸ்ட்னு போட்டிருக்கோ ஆங்கிலத்தில், அங்கே நான் உயர் சாதி அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க, சரியா? ஸோ என்னன்னா, இந்த ப்ரொமோஷன் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு விதிகளை அவங்க கொண்டு வந்திருக்காங்க, பல்கலைக்கழக மானியக்குழு. இது ஜென்ரல் கேட்டகரி என்று சொல்லக்கூடிய மாணவர்களை கடுமையான கோபத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. பலவேறு இடங்களில் அவர்கள் போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த மக்கள் எல்லாரும் யூஜிசி மீது குறை சொன்னார்கள். எப்படி யூஜிசி இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாட்டு விதிகளை கொண்டு வரலாம், அது எங்களை மிகுந்த இன்னலுக்கு ஆளாக்கப் போகிறது அப்படின்னு சொன்னவங்க ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல அதை பாரதிய ஜனதாவுக்கு எதிராக திருப்பினாங்க. பாரதிய ஜனதா கட்சி தான் இதற்கு காரணம், அவர்கள் ஏன் இதை தடுத்து நிறுத்தலை, நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, இந்த யூஜிசிங்கிறது உங்கள் கீழே தானே வருது, உங்கள் கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட ஒரு விதியை உருவாக்கி இருக்கிறதுன்னா நீங்களாம் ஏன் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க அப்படின்னு இவர்கள் கடுமையாக பிரதமர் நரேந்திர மோடியை முதற்கொண்டு சாடுகிறார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த டேட்டா பாயிண்ட்ஸை ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த உயர் சாதியினர், அந்த உயர் சாதியினர் அப்படிங்கிறவங்க தான் அப்படியே இந்த ஜென்ரல் கேட்டகரிங்கிறதுல வரக்கூடியவர்கள். பொதுவாக இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இந்த கீழ்கண்ட இடஒதுக்கீடெல்லாம் இருக்குது. எஸ்சி, ஷெட்யூல்டு காஸ்ட் இடஒதுக்கீடு, ஷெட்யூல்டு ட்ரைப் இடஒதுக்கீடு, அப்புறமா ஓபிசி இடஒதுக்கீடு, இதர பிற்பட்ட சாதியினர், அதுதான் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். சில மாநிலங்களில், இப்போ பீகார் மாதிரியான இடத்துல மோஸ்ட் பேக்வேர்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வடிவமும் இருக்குது. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் தமிழகம் என்னங்கிறது கடைசியாக பார்ப்போம். இந்த போராட்டம் செய்யும் மாணவர்களுடைய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த விதிகள் எல்லாம் ரொம்ப வேகாக இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, கிளாரிட்டி இல்லை. அதன் காரணமாக அது கட்டாயமாக தவறாக பயன்படுத்தப்படும். யாரால் தவறாக பயன்படுத்தப்படும்? மற்றவர்கள், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களால் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டு ஜெனரல் கேட்டகரியைச் சேர்ந்த மாணவர்கள் மீது இது திருப்பப்படும். அதனால நாங்கள் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னாங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க? அதை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த விதிமுறைகளுக்கு இடைக்கால தடை கொடுத்துருக்கு. இதில் அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோடைய பெஞ்ச் இதில் சில குழப்பங்கள்லாம் இருக்குது, இதில் ஒரு ரொம்ப வேகாக இருக்குது, கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது, அதனால் இதை இப்பொழுதைக்கு இடைக்கால தடை கொடுத்துருக்கோம், இதையெல்லாம் சரிப்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த சட்டத்துக்குள்ளேயும் போவோம். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த கோபம் வந்தது, யூஜிசி மீது இருக்கக்கூடிய கோபம் பாரதிய ஜனதா மீதான கோபமாக எப்படி மாறியது அப்படிங்கிறதுக்கு நல்ல தரவுகள் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த தரவுகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த சாக்கா வச்சுக்கிட்டு இந்த தரவுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன இருக்குன்னா, இந்த அப்பர் காஸ்ட் ஹிந்து ஓட் அப்படின்னு அவங்க சொல்கிறது, அதுதான் இந்த ஜெனரல் கேட்டகரிக்குள்ளே வருது. இந்த உயர் சாதி ஹிந்து வாக்குகள் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரஸுக்கும் பல்வேறு காலகட்டங்களில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, 1996 என்டிஏ பாரதிய ஜனதாவை உள்ளடக்கிய கூட்டணி 39%
உயர் சாதி இந்துக்களுடைய வாக்குகளை பெற்றிருந்தது. காங்கிரஸ் 25%. 1996 என்டிஏ வந்து அதிகமான கிட்டத்தட்ட 40% காங்கிரஸ் 25% பெற்றிருந்தது. இது எல்லாமே இந்த ஹிந்து கட்டுரையில் இந்த டேபுலர் காலமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வர 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 என்னாச்சுன்னா 96 39% அப்படிங்கிறது 98 50ஆகவும் 99 62ஆகவும் 2004 53 2009 35 மிகப்பெரிய வீழ்ச்சி 2009 நடந்தது. திரும்ப 2014 56 2019 59 2024 60. இப்போ படிப்படியாக 39 ஆரம்பித்து 1996 39 இருந்தது. 2024 தேர்தலின் போது 60% என்ற அளவுக்கு உயர்ந்திருந்தது. நடுவில் ஒரு தடவை வாஜ்பாய் தலைமையில் 99 தேர்தலில் 62க்கே போயிருந்தது. சரி, இதே நேரத்தில் காங்கிரஸ் பெரும் உயர் சாதி இந்துக்களுடைய வாக்கு என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 25 25 20 22 25 2014 13 ஆச்சு. எப்போ நரேந்திர மோடி ஜெயிக்கிறாரோ அப்போ 25% உயர் சாதி இந்துக்களுடைய வாக்குகளை பெற்றிருந்த காங்கிரஸ் அதற்கு முந்தைய தேர்தலில் சரிஞ்சு 13ஆக ஆகிறது. 13ஆக ஆகி அங்கிருந்து குறைந்து 12ஆக ஆகி அங்கிருந்து இன்னும் குறைந்து 14ஆக ஆகிறது. இந்த யூபிஏன்னு மொத்தமாக என்டிஏ வர்சஸ் யூபிஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பையும் 25 2009 கொஞ்சம் ஏறி 34ஆக ஆனது. 16 17 20 என்று மிக கடுமையாக குறைந்து விட்டது. என்ன இருக்குன்னா உயர் சாதி இந்துக்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் பாரதிய ஜனதாவை நோக்கி போய்விட்டது. அடுத்தடுத்து பிஜேபி மட்டுமே 2024 எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபிக்கு மட்டுமே 53%, என்டிஏவாக மொத்தமாக 60%, காங்கிரஸுக்கு 14%, காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகளுக்கு 6%, யூபிஏ இந்தியா கோலிஷன் எடுத்தால் 60 வர்சஸ் 20. இதுதான் நிலை. இதை நீங்கள் வந்து பல்வேறு ஸ்டேட்டுகளாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதற்கு நான் இன்னொரு டேபிளும் வச்சுருக்கேன், அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2024 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 2024 மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உயர் சாதி இந்துக்களுடைய வாக்குகள் பீகாரில் வெறும் இது வந்து பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ், வேற எதுவுமே கிடையாது. கூட்டணி கட்சியோடையோ அல்லது தனியாகவோ, ஏன்னா சில இடங்களில் கூட்டணியோட இப்போ பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டணியோட நிற்கிறாங்க. உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியாக, அதாவது பெருமளவு தனியாக நிற்கிறாங்க. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜஸ் பார்த்தீங்கன்னா பிஜேபி பீகாரில் 53%, உத்தரப்பிரதேசில் 77%, மத்திய பிரதேசில் 72%. இது உயர் சாதி இந்துக்கள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வாக்களிப்பது. ராஜஸ்தானில் 65, சத்தீஸ்கர் 74, ஹரியானா 54, டெல்லி 71, இப்படி போகுது. சகட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், மேற்கு வங்கம், ஒடிஷா இங்கே தான் 50க்கு கீழே இறங்குது. அங்கே கூட 44, 43, 49. இப்போ 50லிருந்து 77% வரைக்கும் எந்த ஸ்டேட் எடுத்தாலும் 2024 உயர் சாதி இந்துக்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஓவர்வெல்மிங்காக வாக்களிச்சிருக்காங்க. அதே சமயம் காங்கிரஸ் பாருங்க, பீகாரில் 2%, உத்தரப்பிரதேசில் 7%, மத்திய பிரதேசில் 20, ராஜஸ்தானில் 23. இதெல்லாம் பெருமை கிடையாது, ஏன்னா அங்கே இருக்கிறதே 2 கட்சி தான், பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும். நீங்கள் 20% வாங்குறீங்கன்னா உங்கள் எதிராளி கிட்டத்தட்ட 70%க்கு மேலே வாங்கியிருக்காரு. ஹரியானாவில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 35 வாங்கியிருக்கு, அங்கேயே பாரதிய ஜனதா 54. எந்த இடத்திலும் இந்த ஹரியானாவில் பெற்றிருக்கக்கூடிய 35க்கு மேல் காங்கிரஸ் உயர் ஜாதி இந்துக்களின் வாக்குகளை வாங்கவில்லை. ஹிமாச்சலில் 30, மீதி இடங்கள்லாம் 20, 22, 23, தெலுங்கானாவில் 29%. அப்போ ரொம்ப கிளியராக இதுலேருந்து என்ன உங்களுக்கு பார்க்க முடியுது அப்படின்னா, சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ்னு சொல்லக்கூடிய இந்த உயர் சாதி இந்துக்களுடைய வாக்குகள் முழுமையாக பாரதிய ஜனதாவை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், இந்த சமயத்தில் மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் கேட்டகரி, ஏன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரி தான் உயர் சாதி இந்துக்கள் அப்படிங்கிறதுல வருது. ஒரு வித்தியாசம் இருக்குது. கேரளாவில் மட்டும் அதில் சிரியன் கிறிஸ்டியன்ஸும், இந்துக்கள் மட்டும் இல்லை, சிரியன் கிறிஸ்டியன்ஸும் உயர் சாதி அல்லது ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறதுக்குள்ளே வருவாங்க. இப்போ ஒரு குவிக்காக ஒரு அனாலிசிஸ் பார்த்தேன். இதுக்கு வந்து நமக்கு காஸ்ட் சென்சஸ் வந்து எடுத்து பல ஆண்டுகள் ஆகுது. அதனால் இதெல்லாம் ஒரு எஸ்டிமேட் தான், பல எஸ்டிமேட்ஸ்லேருந்து இது வர்றது. ஒரு சில ஸ்டேட்ஸை வந்து பொதுவாக பார்ப்போம் எப்படி ஜாதி தொகுப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. உத்தரப்பிரதேஷ் எடுத்திங்கன்னா
ஷெட்யூல்டு காஸ்ட் 21%, ஷெட்யூல்டு ட்ரைப் 0.6%, ரொம்ப குறைச்சி. ஓபிசி 40லேருந்து 45%, ஜென்ரல் கேட்டகரி 30லேருந்து 35%. இப்போ லார்ஜ் பிளாக் அப்படின்னு பார்த்தா ஓபிசி 40லேருந்து 45. பீகாரில் எஸ்சி 16, எஸ்டி 1.3, ஓபிசி 50லேருந்து 60%. அதில் வந்து இன்க்ளூடிங் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஓபிசிங்கிறதுக்குள்ள ஓபிசி ப்ளஸ் இபிசி 50லேருந்து 60%, ஜென்ரல் கேட்டகரி வெறும் 20லேருந்து 25%. ராஜஸ்தான், நான் சில வட மாநிலங்களை மட்டும் எடுத்திருக்கேன். ராஜஸ்தான் ஷெட்யூல்டு காஸ்ட் 17லேருந்து 18%, ஷெட்யூல்டு ட்ரைப் கணிசமாக இங்கே வர ஆரம்பிக்குது 13லேருந்து 14%, ஓபிசி 40லேருந்து 45, ஜென்ரல் கேட்டகரி 25லேருந்து 30. மத்திய பிரதேஷில் ஷெட்யூல்டு காஸ்ட் 15லேருந்து 16%, ஷெட்யூல்டு ட்ரைப் 21லேருந்து 22%, ஓபிசி 40லேருந்து 45, ஜென்ரல் கேட்டகரி 20லேருந்து 25. ஹரியானாவில் ஷெட்யூல்டு காஸ்ட் சுமார் 20%, ஷெட்யூல்டு ட்ரைபே கிடையாது, ஓபிசி 30லேருந்து 35%, ஜென்ரல் கேட்டகரி 40 to 45. அது ஜென்ரல் கேட்டகரி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஹரியானா ஒன்று, அடுத்து பஞ்சாபும் அதே மாதிரி. அங்கே ஷெட்யூல்டு காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி, 31லேருந்து 32%, ஓபிசி 20லேருந்து 25, ஜென்ரல் கேட்டகரி 40லேருந்து 45. டெல்லியில் ஷெட்யூல்டு காஸ்ட் 16லேருந்து 17%, ஓபிசி 35லேருந்து 40%, ஜென்ரல் கேட்டகரியும் 35லேருந்து 40%. ஸோ இதுக்கு மேலே விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, குறைந்தபட்சம் 20-25% பேராவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்காங்க. பட் பெரும்பாலான வட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30லேருந்து 40-45% வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்க. ஆனால் தென் மாநிலங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே சுச்சுவேஷன் வேறு. தென் மாநிலங்களை பார்த்தீங்கன்னா மேக்சிமமே கர்நாடகாவில் 30லேருந்து 35%, ஆந்திராவில் 25லேருந்து 30%, இது யார் ஜென்ரல் கேட்டகரி. தெலுங்கானாவில் 25லேருந்து 30%, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லாரையுமே பேக்வர்டுன்னு டிக்ளேர் பண்ணதுனால 8லேருந்து 10% தான் ஜென்ரல் கேட்டகரியே. கேரளாவில் 40லேருந்து 45%, ஆனால் நான் அதில் சொன்ன மாதிரி சிரியன் கிறிஸ்டியன்ஸ் அத்தனை பேரும் ஜென்ரல் கேட்டகரியில் வர்றாங்க. இங்கே கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 9லேருந்து 10% ஷெட்யூல்டு காஸ்ட், ரொம்ப குறைச்சலாக ஷெட்யூல்டு ட்ரைப் ஒரு 1.5%, ஓபிசி 40லேருந்து 45, ஜென்ரல் கேட்டகரி 40லேருந்து 45. தமிழ்நாட்டில் பிசி எம்பிசி அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம், அவங்க வந்து 65லேருந்து 70%, ஷெட்யூல்டு காஸ்ட் சுமார் 20%, 65 to 70 ஓபிசி, அதனால் வந்து சுமார் 10%க்கு ஜென்ரல் கேட்டகரி வந்துடுது. மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 to 12% எஸ்சி, 9 to 10% எஸ்டி, 30லேருந்து 35% ஓபிசி, மராத்தா அப்படிங்கிற தனி பிளாக் ஒரு 30%, ஜென்ரல் கேட்டகரி 10லேருந்து 15%. இந்த மராத்தாஸ் வந்து பல நேரங்களில் அவங்க வந்து ஜென்ரல் கேட்டகரியாக தான் கருதப்படுறாங்க. ஆனால் அவங்க வந்து தனக்கென்று தனி ரிசர்வேஷன் வேணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தனி ரிசர்வேஷன் கொடுத்துட்டிங்கன்னா மகாராஷ்டிராவும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி எல்லாரும் ஒரு 10-15% தவிர மீதி அத்தனை பேரும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷனுக்கு வந்துடுவாங்க. இந்த சுச்சுவேஷனில் யூஜிசி ரெகுலேஷனை கையில் எடுங்க. யூஜிசி ரெகுலேஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம். 3 பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் எந்த மாணவர்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா என்ன நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொல்கிறது இந்த 3 கேட்டகரி தான். இந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இந்த மாணவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்து அவர்கள் புகார் கொடுத்தால் அப்படின்னா உடனே வந்து ஜென்ரல் கேட்டகரி மாணவர்கள் பார்க்குறாங்க, என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எந்த இடத்துலையுமே வித் எக்ஸப்ஷன் ஆஃப் ஒரு ஹிமாச்சல் பிரதேசை தவிர உண்மையிலேயே நாங்கள் தான் மைனாரிட்டி அஸ் அ குரூப். எங்கே எடுத்து பார்த்தாலும் ஓபிசி தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டியாக இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஓபிசியை பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் கம்யூனிட்டியாக இந்தியா முழுக்க ஓபிசி தான் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரிங்கிறது வந்து ஹரியானாவில், பஞ்சாபில், ஹிமாச்சல் பிரதேஷில், மேபி உத்தராகண்டில், இந்த 4 இடத்துல தான் அப்போ கூட 40லேருந்து 45, 30லேருந்து 35, 35லேருந்து 40% எண்ணிக்கையில் இருக்கீங்க.
60% என்பவர்கள் வந்து அவர்களுக்கு இன்னல் யாரால வருதுன்னா இந்த 30-35% சேர்ந்தவர்களால. அப்படி ஒரு தொல்லை வந்ததுன்னா உடனடியாக ஒரு கமிட்டி அதை விசாரிக்கணும். சரி, இந்த கமிட்டியில் யார் இருப்பாங்க? ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. அப்போ பிரச்சனை இந்த 3 பேருக்கு மட்டும்தான் வரும். யாரால? ஜெனரல் கேட்டகரினால. உடனே இந்த 3 பேரை பற்றின அந்த விசாரணை குழுவில் வந்து இந்த 3 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. 7 நாளைக்குள்ள அந்த புகார் கையில் எடுக்கப்படணும். 30 நாளைக்குள்ள அது விசாரிக்கப்படணும். 15 நாளைக்குள்ள அதுக்கான தீர்வு கொடுக்கப்படணும். அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ஒரு பேக்டு ஷெட்யூல் இருக்கு. நீங்கள் எந்த ப்ராக்ரஸும் பண்ணலைன்னா உங்களுடைய ஃபண்டிங் வெட்டப்படும். யார்? இந்த கல்லூரிகளில். அப்படின்னா உங்களுக்கு பயங்கர அழுத்தம் இருக்கு. இப்போ இந்த ஜெனரல் கேட்டகரி மாணவர்கள் கேட்கறது என்னன்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன ஆகும்? இதை விசாரிக்கக்கூடிய குழுவில் எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன இருக்கு? இது ஏன் சமமாக இல்லை? நாங்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல அனைவருக்கும் பிரச்சனை வரும். அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய நீட்டி முழக்கி சொல்லியிருக்கீங்களே, உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை வருதா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பி களத்தில் இறங்கி அவங்க போராடுறாங்க. இன்றைக்கு அவர்கள் களத்தில் இறங்கி போராடும் பொழுது யூஜிசி பதிலே சொல்லலை. பிரதமரை நோக்கி அவர்கள் கேள்வியை கேட்குறாங்க, பாரதிய ஜனதாவை நோக்கி கேள்விகளை கேட்குறாங்க, பதிலே வரல. அந்த நிலையில தான் ஜஸ்ட் போன வாரத்தில் ஜேஎன்யூவோட வைஸ் சான்சலர் அவங்க சொல்கிறாங்க, நானே ஒரு ஓபிசி, நான் இந்த விதிமுறைகள் தவறானதுங்கிற ஒரு கருத்துக்கு வந்திருக்கேன்னு முதல் முறையாக உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஃபஸ்ட்டு டைம் இதுக்கான பதிலை சொல்கிறாங்க. அரசு தரப்பிடமிருந்து பதிலே இல்லை. அதனால தான் வந்து ஜிசி ஜெனரல் கேட்டகரி மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா உங்களை நாங்கள் இவ்வளோ நாள் நம்பியிருக்கோம், உங்களுக்கு 60-70% எங்களை சேர்ந்தவர்கள், நாங்கள் இந்த ஜெனரல் கேட்டகரியை சேர்ந்தவர்கள்லாம் உங்களுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷனை வந்து யூஜிசி கொண்டு வருது, நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கீங்க. ப்ளஸ் நாங்கள்லாம் தெருவில் இறங்கி போராடுறோம், நீங்கள் பதிலே சொல்லலை, கடைசியாக அது கோர்ட்டில் போய் அது நின்றுருக்கு அப்படின்னு. ஸோ தே ஃபீல் அக்ரீவ்டு. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் நடந்தப்போ கூட தமிழ்நாட்டில் இதை பற்றி யாருமே பேசலை. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு இம்பேக்டே கிடையாது. முதல்ல வந்து இங்கே ஓபிசிங்கிறது வந்து டூ பிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா 65-70%. இங்கே பல கல்லூரிகளில் ஜெனரல் கேட்டகரி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு இத்தினூண்டு இடம் தான். உங்களுடைய ரெப்ரசன்டேஷனுங்கிறது ஆல்மோஸ்ட் ஜீரோ பல இடங்களில். இப்போ நீங்கள் மெடிக்கல் காலேஜெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தி எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது, அதுவும் அரசு மருத்துவக் கல்லூரி மாதிரியான இடத்துலலாம் வர்ச்சுவலி ஜீரோ. மிக 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 குறைவான இடங்கள். ஆனால் வட மாநிலங்களில் வந்து சிச்சுவேஷன் வேறு. பட் அங்கே கூட ஜெனரல் கேட்டகரி மாணவர்களால் நாங்கள் அச்சுறுத்தப்படுகிறோம்னு ஓபிசியோ எஸ்சியோ சேர்ந்துக்கிட்டு சொல்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதாக தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷன் விதிமுறைகளில் யூஜிசி கொண்டு வரும் பொழுது நேச்சுரலி வந்து உங்களுக்கு இந்து அப்பர் காஸ்ட் மாணவர்கள் கடுமையாக கோபித்துக் கொள்வதும், அதன் காரணமாக அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஒரு எதிரியாக பாவிப்பதும் நியாயமாகத்தான் எனக்கு படுகிறது. அதோட இம்பேக்ட் எந்த தேர்தலில் அடுத்து எதிரொலிக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இங்கெல்லாம் பல இடங்களில் வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் நகர்ந்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் வரும். ஆல்ரெடி நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து அஸ்ஸாமில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இப்போ அடுத்து 5 மாநில தேர்தல்கள் வரப்போகுது. வெஸ்ட் பெங்காலில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக எனக்கு தோணலை. வெஸ்ட் பெங்காலையும் ஜெனரல் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து 45-50%. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் லெவல் பிரச்சனைகள் வேறு. அங்கே ஓபிசி எண்ணிக்கை 17-20, எஸ்சி 23-24%, எஸ்டி 5-6%. ஸோ அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் பெரிய அளவுக்கு தேர்தலில் இம்பேக்ட் இருக்கும். இந்த ஜெனரல் கேட்டகரி உயர் சாதி இந்துக்களின் கோபம் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் அடுத்த தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், மத்திய பிரதேசத்தில், ஹரியானாவில் நிச்சயமாக மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்கும். பஞ்சாபில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய இடமே கிடையாது. டெல்லியில் அடுத்த தேர்தலில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும், ஆனால் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குது அதுக்கு. ஹிமாச்சல் பிரதேசில் நிச்சயமாக இது எதிரொலிக்கும். கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் பெரிய அளவுக்கு எதிரொலிக்குமான்னு எனக்கு தெரியல. தென் மாநிலங்கள்லேயே பெரிய அளவுக்கு எதிரொலிக்குமான்னு தெரியல. பட் இதை பார்க்கணும். ஒருவேளை கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகாராஷ்டிராலையும் இது ஒரு பெரிய அளவுக்கு எதிரொலிக்காதுன்னு தான் நினைக்கிறேன்னா. அது மராட்டா காஸ்ட் எப்படி இதை எதிர்கொள்கிறாங்க, அவங்க தங்களை வந்து எந்த இடத்துல வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஏன்னா அவங்க ஒரு கணிசமான 30% அவங்க மட்டுமே, 30%
இன்றைக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ அவங்க இதை எப்படி பார்க்குறாங்கங்கிறத பொறுத்து மராட்டா தேர்தல் இம்பேக்ட் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களில். இங்கே ஏதாவது இடத்துல உள்ளாட்சி தேர்தல்கள் வந்தால் அங்கே என்ன ரிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். காங்கிரஸ் இதை எந்த அளவுக்கு இதை பயன்படுத்திக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏற்கனவே முலாயம் சிங் வந்து பிராமணர்களை உத்தரப்பிரதேசத்தில் தன்னை நோக்கி ஈர்க்க ஆரம்பித்திருக்காரு, இதை ஒரு அடிப்படையாக வைத்துக்கிட்டுன்னு பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி மாயாவதி வந்து தலித் வாக்குகளோடு சேர்த்து பிராமண வாக்குகளையும் தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டிருந்தார். அந்த வாக்குகள் கணிசமாக மீண்டும் பாரதிய ஜனதாவுக்கு போனதுனால தான் பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசத்தில் பெரு வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ஜெனரல் கேட்டகரி வாக்குகளை இழந்தால் நிச்சயமாக பாரதிய ஜனதா அடுத்த தேர்தலில் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். பட் இது இன்ட்ரெஸ்டிங்காக இது எதிர்பாராத விதத்தில் வேற எங்கேருந்தோ ஒரு டைரக்ஷனில் இந்த உயர் சாதி இந்துக்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பில் ஒரு சின்ன பிளவு ஏற்படுவது போல தோன்றுகிறது. இதோட இம்பாக்ட் என்னங்கிறத வரும் நாட்களில் பார்க்கலாம். வணக்கம், நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.